பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். என் வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் உங்க ஆத்துமால சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் நம்முடைய ஆத்துமாவை சந்தோஷப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. அதே வேளை ஒரு சோகமான செய்தி, ஒரு கஷ்டமான காரியம் நம்ம ஆத்துமாவை தான் பாதிக்குது. அந்த ஆத்துமா சோர்ந்து போகாதபடி பார்த்து கொள்ளுங்க. அதற்காக கண்ணீரின் சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, உடைக்கப்படுகிற சூழ்நிலை வராதுன்னு இல்லை, வரும். ஆனால் நம்ம விசுவாச பாதையிலிருந்து மாறி போகும்படியாய், ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடையும்படியாய், ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போகும்படியாய் அந்த சோர்வு நம்மளை ஆளுகை செய்து விடக்கூடாது. ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. உங்க ஆத்துமா சோர்ந்து போய் ஏதோ சில சோகமான காரியத்தை கேட்குறீங்க, இழப்பை கேட்குறீங்க, ஒரு சிலருடைய பிரிவு கஷ்டமா இருக்குது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்றோம், அதோட கடந்து வருகிறோம், அவரை ஆண்டவருடைய ஆறுதல் நிரப்பும்படியா பலப்படுத்துகிறோம், நல்லது. ஆனால் சில வார்த்தைகள் உங்களுக்கு கடந்து வருகிறது, உங்க ஆத்துமால ஒரு சோர்வு வருகிறது. என்ன செய்து என்ன பண்ண, இப்படியே தான் இருக்குது. எசபேலுடைய வார்த்தை எலியாவுடைய ஆத்துமாவில் ஒரு சோகத்தை கொண்டு வந்தது பாருங்க. ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு உன்னதமான அழைப்புல அந்த தேவ மனிதன் எங்கேயோ ஓடி போகும்படியாய் ஆத்துமாவின் சோகத்தின் தாக்கம் அந்த அளவுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஒரு காரியம் வந்தாலும் நீங்க என்ன செய்யுங்கன்னா, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சிலுவையில என்ன பாடுபட்டார், எப்படி அடிக்கப்பட்டார், அவரையே பார்த்து கொள்ளுங்க. இந்த வசனத்துல வருகிறபடி ஆத்துமாவில் மிகுந்த சோர்வோடு, மிகுந்த கஷ்டத்தோடு பரிசுத்த ஆவியானவரை பார்த்து நான் கேட்ட சூழ்நிலைகள் உண்டு. எதற்காக ஆவியானவரே இந்த சூழ்நிலை அனுமதிச்சீங்க? எதற்காகப்பா? உங்களுக்காகத்தானே, உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தானே சில காரியங்கள் நான் கடந்து போனேன், ஏன் இப்படி அனுமதிச்சீங்க? ஆத்மாவில் சோகத்தோடு கேட்டதுண்டு. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, இயேசு நடந்த அடிச்சுவடுகளை நீ பின்பற்ற வேண்டுமானால் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறேன், நன்மை செய்து துரோகத்தை அனுபவிக்கிறேன், ஆண்டவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற சோகம் மறைந்து போயிரும். அவரை குட்டினார்கள், அவரை அடித்தார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அறைந்தது யாருன்னு சொல்லுன்னு கேட்டாங்க, தேவகுமாரன். தேவகுமாரன் அவருக்கே இந்த நிலைமைனா நாமெல்லாம் ஏமாத்துறங்க. எந்த சோர்வும் உங்க ஆத்துமால தாக்கத்தை கொண்டு வராதபடி சிலுவையை நோக்கி பாருங்க. தயவு செய்து உங்க விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களுக்கு வாக்கு பெறுநர் உண்மையுள்ளவர், உங்களுக்கு ஒன்று லக்க வைத்திருக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவர். உங்களை பலப்படுத்துவாருங்க, உங்களை பலப்படுத்துவார், உங்களை பலத்தின் மேல் பலனடைய செய்வார். இதோ அந்த வார்த்தை கடந்து வருகிற பொழுதே நீங்க பலத்தின் மேல் பலனடைகிறீங்க, கிருபையின் மேல் கிருபை பெறுகிறீங்க. வர வர விருத்தி அடைகிற அந்த வல்லமை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஆத்துமாவில் பலன் பெருகுகிறது, உங்க ஆத்துமாவில் பலன் பெருகுகிறது. எலியாவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அற்புதமான லக்கு, அந்த அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் கடந்து வந்த பொழுது பரலோகத்துக்கு எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அழைப்பை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்து இருக்கிறார். தேவ சமூகத்தில் அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு ஓடும்படியா உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால யாருடைய ஆத்துமாக்கள்ல அந்த சோர்வுகள் இருக்குதோ, இயேசுவின் நாமத்தினால அந்த சோர்வுகள் விலகும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய புது பலன் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். சிலுவையில் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து உங்க ஓட்டத்துல பலத்தோடு ஓடிக்கொண்டிருங்க. தேவன் தான் குறித்த லக்குக்கு நேராய் உங்களை அற்புதமா நடத்துவார், அதிசயமா காத்துக்கொள்ளுவார். God bless you.